க்ரூஸில் வந்து இதுதான் அந்த ஆயில் ஃபில்டர் இருக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆயில் ஃபில்டர் கேப்பை கழட்டிட்டு புது ஆயில் ஃபில்டர் மாற்ற போகிறோம். ஒவ்வொரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போதும் அந்த ஆயில் ஃபில்டர் மட்டும் கம்பல்சரி மாற்றிடணும். ஏன்னா அது இன்ஜினுக்கு போகிற ஆயிலில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுனால கண்டிப்பாக அது ஒவ்வொரு சர்வீஸ்லையும் பண்ணணும். இதுதான் நம்ம புதுசாக மாற்ற போகிற ஆயில் ஃபில்டரு. அடுத்து ஏசி ஃபில்டர் மாற்றணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவ் பாக்ஸுக்கு கீழே ஒரு 2 ஸ்க்ரூ கழட்டிட்டு போடுற மாதிரி இருக்கும். அதையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதுதான் நம்ம பழைய ஏசி ஃபில்ட்ரு. அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஏசி ஃபில்டரை வந்து மாட்ட போகிறோம். இது வந்து ஒரு 2 சர்வீஸ்க்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும் தான். நம்ம போன தடவை அதை பண்ணலாம், அதனால் இந்த தடவை புதுசாக மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலும் ஊற்றியாச்சு. இன்ஜின் ஆயில் வந்து நம்ம 5 லிட்டர் வாங்கியிருந்தோம். ஆனால் 5 லிட்டரும் அதுக்கு பத்தலை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 லிட்டர் வாங்கி ஊற்றினேன். அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் இதையும் நம்ம வந்து ஃபுல்லாக டாப்அப் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கான மெத்தடில் என்னென்ன பண்ணுவாங்கன்றது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஸ்கேனிங் போட்டு என்னென்ன ரிப்போர்ட் வருதுன்றதை பார்ப்பாங்க. தேங்க்யூ.